வணக்கம் நண்பா, இது மேக்கிங் தமிழன் யூடியூப் சேனல். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளை தீபாவளி நெருங்கிட்டே வருது. ஸோ வர நவம்பர் 14 தான் தீபாவளி. ஸோ அது மட்டும் இல்லை, சில்ட்ரன்ஸ் டேவும் அன்றைக்கி தான். ஸோ ரொம்பவே ஸ்பெஷலான டே தான். அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கிராக்கரை செய்வோம். ஸோ அதான் பட்டாசு. அதுவும் எந்த மாதிரி பட்டாசுனா பேப்பர்லேயே சங்கு சக்கரை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஸோ பெரிய விஷயமா இல்லை, வெறும் நெருப்பட்டி பாக்ஸில், அதாவது மேட்ச் பாக்ஸ், அந்த மேட்ச் பாக்ஸு வச்சு மட்டும் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிளானதான். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் என் சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம பேப்பர் சங்கு சக்கரை எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே அன்பா, ஸோ இப்போ ஒரு வத்தி குச்சி டப்பா எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இருக்கிற வத்தி குச்சி மட்டும் எடுத்துக்கிட்டு அதை பார்த்திங்கன்னா மேலே பிளாக் கலரில் மருந்து இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த மருந்து மொத்தம் நம்ம நைஃப் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நைஃப் யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ பெரியவங்க யாராக இருந்தால் பெரியவங்க கிட்ட கொடுத்து ரிமூவ் பண்ண தர சொல்லி செஞ்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் ஓகே, ஸோ நம்ம பார்த்திங்கன்னா மருந்து மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு வத்தி பெட்டி டப்பாவில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மருந்தே வருது. அண்ட் இப்போ இதை உரம் எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. நான் எந்த மாதிரி மடித்து கட் பண்ணி எடுத்துக்கிறேனோ நீங்களும் அதே மாதிரி மடித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் எப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கிட்டு ஸோ அதையே பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கமாக மடிச்சுக்கணும். திரும்பி அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் இந்த ஆட்டக்கு மடிச்சுக்கிட்டு திரும்பி நம்ம கீழ்ப்பக்கமாக மடிச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி எவ்வளோ உங்கள்கிட்ட பேப்பர் இருக்கோ அந்த அளவு நீங்களும் அதே மாதிரி நான் பண்ணுற மாதிரி மடிச்சுக்கிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் பண்ண மாதிரியே மடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஓப்பனாக வரும். சுண்டல்லாம் வைக்காங்க பார்த்திங்கன்னா பேப்பர் சுருட்டி. ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்ட மருந்து இருக்குதுல்ல, ஸோ அந்த மருந்து எவ்வளோ ஃபில் ஆகுதோ ஸோ அந்த அளவு நீங்களும் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் செஞ்ச பேப்பரை எந்த அளவு வெறி ஃபில் ஆகுதோ அந்த அளவு வெறி நீங்கள் அந்த மருந்தை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டோம். உங்கள் கிட்டே பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிக்கிற திரி இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த திரி இருந்தால் அந்த திரி யூஸ் பண்ணிக்கோங்க. திரி இல்லாதவங்க ஒரே ஒரு வத்தி குச்சி மட்டும் லைட்டாக வெளியே தெரிகிற மாதிரி உள்ளே சொறி விட்டுக்கோங்க. அண்ட் அது பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும்போது ஸோ அந்த கொனையில் வைக்கணும். ஓகேவா? எப்படி சொல்கிறது? ஸோ ட்ரையாங்கிளில் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக ஒரு இடம் இருக்கும் பார்த்திங்கன்னா நேர்கோடாக 90 டிகிரி ஆங்கிளில். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் வத்தி குச்சி வச்சுக்கணும். ஸோ அதுதான் அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சங்கு சக்கரை கரெக்டாக சுற்றும். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டேப் போட்டு ரேப் பண்ணிடுங்க. ஓகேவா? அதாவது டேப் போட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒட்டிக்கணும். அந்த பட்டாசு ஃபுல்லாக டேப் போட்டு ஒட்டிக்கணும். அந்த வத்தி குச்சி இதெல்லாம் ஸோ வத்தி குச்சி மருந்து மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி விட்டுட்டு மிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா டேப் போட்டு சுற்றிக்கணும். ஓகே, ஸோ நம்ம பட்டாசு டேப் போட்டு ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டோம். இப்போ வாங்க இந்த பட்டாசு எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வெடிக்குதுன்னு சொல்லி போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
நண்பா ஸோ நம்ம செஞ்ச பேப்பர் சங்கு சக்கரம் வீடியோ எல்லோரும் பார்த்துன்னு இருப்பீங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம செஞ்ச சங்கு சக்கரம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர் உங்கள் ரிலேஷன்ஸ் யாராக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஓகேவா? அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இல்லையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட்டோம்னா உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். அண்ட் ஆக்சுவலாக ஸோ நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரிலாம் வேறு ஏதாவது சஜெக்ஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி வீடியோவை இப்படி மாற்றலாம், ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது இது பண்ணலாம் சொல்லி ஏதாவது ஒரு சஜெக்ஷன்ஸ்னால் அந்த சஜெக்ஷனையும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்தது உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஐடியாஸ், உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டிஸ் அந்த மாதிரி வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சா அந்த ஐடியாஸும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் டாட்டா பாய் பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் பாய்.